நம்ம எஸ்.எஸ். சர்மா தொலைக்காட்சியில் இந்த வருஷம் 2025 நவராத்திரியோட செலிப்ரேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் உமா மகேஸ்வரி அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் நவராத்திரினா என்ன தெரியும்? நவராத்திரினா வந்து உருவ பொம்மைகள் வச்சிருப்பாங்க, சாமியோட உருவ சிலைகள் வச்சிருப்பாங்க, படிக்கட்டில் அந்த சிலைகள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இதை தாண்டி நவராத்திரி எதுக்காக கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடணும், யாரெல்லாம் கொண்டாடணும், அது எதுக்கான ஸ்பெஷல் மூலியமா வந்து நம்ம முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு நிறைய கேள்வி இருக்கும் இல்லைங்களா? அந்த கேள்விக்கான பதில இந்த ப்ரோக்ராம்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா, இந்த குடும்ப தலைவர் தலைவி கிட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சிக்கான ஸ்பெஷலை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பேரு? சிவகுமார். லக்ஷ்மணர்ல இருக்கோம் வீடு, அழகபுரம்ல. எத்தனை வருஷமா நவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கீங்க? நவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா 20-25 வருஷமா தலைமுறையாக வச்சுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நவராத்திரினா என்ன சார்? அது ஃபுல் டீட்டெயில் வந்து எனக்கு தெரியாது, இந்த மதர் வந்து பேசுவாங்க. வணக்கம்மா, உங்க பேரு? என் பேர் சொல்கிறான் பாட். எத்தனை வருஷமா நவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கீங்க? நாங்கள் பரம்பரையாக ரொம்ப வருஷமாக கொண்டாடுறோம். உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே நீங்க நவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கீங்க. இந்த நவராத்திரி எப்படி கொண்டாடணும், எதுக்காக கொண்டாடணும், நிறைய கேள்வி இருக்கு. சொல்றீங்களா? வளர்ப்புறையிலேருந்து ஆரம்பித்து 9 நாள் கொண்டாடுவோம். பொம்மையெல்லாம் வருஷம் வாங்குறதும் உண்டு, பழைய பொம்மைகளும் உண்டு. எல்லாம் வச்சு படி வச்சு அது கணக்கு உண்டு. ஒரு ஒத்தப்படையில் வைக்கணும் அப்படிங்கிற கணக்கு உண்டு. இப்போ இந்த வருஷம் 11 படி வச்சுருக்கோம். ஒத்தப்படைனா என்னமா? 1, 3, 5, 7 இப்படி ஒன்றும் வைக்கக்கூடாது. ஒன்றா 3, 5, 7, 9 இப்படி ஒத்தப்படையில் தான் வைக்கணும். படிகள் வந்து ஒத்தப்படையில் தான் இருக்கணும், ரெட்டப்படையில் இருக்கக்கூடாது. ரெட்டப்படையில் வைக்கக்கூடாது. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் 11 படி வச்சுருக்கோம். அதாச்சும் வந்து இந்த வருஷம் 11 படி வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் வந்து திருப்பி சேர்த்திக்கணுமா, எந்த மாதிரி வைக்கணுமா? நம்ம வீட்டில் இருக்கிற பொம்மைகளை பொறுத்து இடத்துக்கு தகுந்த மாதிரி வைக்கிறது. ஆமாம், நீங்கள் எத்தனை படி வைக்கிறோங்கிற கணக்கு கிடையாது. அது ஒத்தப்படையில் வைக்கிறது. அது இருக்கிற பொம்மைங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம், அல்லது கம்மி பண்ணாலும் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்க பொம்மையில நம்ம எப்படி அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம். ஆனா ஒத்தப்படையில தான் பண்ணணும். முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா வெண்ணையுண்ட வாயால் மண்ணையுண்டவா பெண்ணையுண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா என்ன செய்ய நானும் தோல் பாவைதான் உந்தன் கைகளாட்டி வைக்கும் நூல் பாவைதான் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனம் தாவனம் தா.
3 நாள் துர்க்கை அம்மனுக்கு செய்வோம். அப்புறம் 3 நாள் லக்ஷ்மி, 3 நாள் சரஸ்வதி, கடைசி நாள் ஆயுத பூஜை. இந்த மாதிரி தான் கொண்டாடுறது. ஒரு கடவுளுக்கு 3 நாள். ஆமாம், 3 நாள் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதின்ட்டு. 3 நாள் துர்க்கை அம்மனுக்கு, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி. ஆமா, கடைசி இத்தனை நாள் வருஷமா ஆயுத நீங்க பூஜை. நவராத்திரி கொண்டாடுறீங்கல்ல, இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னது? பிடிச்ச விஷயம் இப்படின்னா இந்த குழந்தைங்க அந்த சமயத்தில் போய் எல்லாரையும் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுக்கறது, செய்கிறது, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, இதுதான் பிடிச்ச விஷயம். அப்படியே வீட்ல குழந்தைங்களோட சத்தத்தை ஆமாம், கேட்டுட்டே வீட்டில் இருக்கிறது. ஆமாம். சரி. 4 பேர் எல்லாம் கூப்பிட்டாக்கா எல்லாம் வருவாங்க, செய்வாங்க. அந்த இதில் அந்த ஒரு நாள் அப்படியே வீடே ஜெகஜோதியா இருக்கும். பார்க்கறதுல அது ஒரு சந்தோஷம். உங்க பேரு? கனகதர்ஷினி. நீங்க? ஹேமவர்ஷினி. இத்தனை வருஷமா நவராத்திரி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நவராத்திரில இருந்து எங்களுக்கு நீங்க என்ன காட்ட போறீங்க? தங்கச்சிக்கு டான்ஸ் ஆட தெரியும், அதனால ஸோ அவங்க கிளாசிக்கல் டான்ஸுக்கு ஆடுறோம். கிளாசிக்கல் டான்ஸ், பரதம் ஆடுவீங்களா? ஓகே, சூப்பர். அப்போ இப்போ வந்து உங்களோட பரதத்தை பார்க்கலாம். ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு டான்ஸ் ஒன்று கொடுக்க போகிறோம். ஓகே, அப்போ பாட்டு, ஆடல், பாடல் ரெண்டுமே பார்த்துருவோமா? जटादविगलच्चल प्रवाह पावितस्थले गलेवलम्ब्यलम्बिताम्बुजङ्गतुङ्गमालिकं तमट्टमट्टमट्टमन्निनादवट्टमर्वै जगारजण्डताण्डवं तनोनु न शिव शिवम् जटाकटाः सम्भ्रमप्रमन्निलिम्बमज्जरि विलोलवीजिवल्लरी विराजमानमर्दनि दगद्दगद्दगज्ज्वलल्ललाटपट्टपावके किशोरचन्द्रशेखरे रतिप्रदक्षिणं मम इंद्राननेन्द्र नन्दिनी विलास बन्धु बन्धुरासु गन्ध संतति प्रमोदमान मानसी कृपाकटाक्ष दूरनी निरुत्तरुत्तरापति वसन्ति गम्बरे मनो विनोदमेटु वस्तुनि जटाभुजंग पिंगल स्फुरत्मनामणि प्रभाग कंब कुंकुमद्रव निक्लदिक्क धूमके मदान्त सिंधुर स्फुरत्वगुत्तरीय मेदुरि मनोदो विनोदमत्वमि अद्भुत बद्धरी सलोचन प्रभृत्य शेषलेख शेखर प्रसूलधूलि दूरनी विदूषनागबक भुजंग राजमालयानि भक्तांध दुःखराशि वैजयराय जाय जंकर बंधुशेखर करालपाल पट्टिका गद्द गद्द गच्छलल्ल तंजयाहुति कृत प्रचंड पंचसायके दराननेन नंदिनी निलास बंधु बंधुरासु गत्ति गंत संतति प्रमोदमान मानसी करालपाल पट्टिका गद्द गद्द गच्छलल्ल तंजयाहुति कृत प्रचंड पंचसायके दराननेन नंदिनी कुचाग्र चित्रपत्रक प्रकल्पनैक शिल्पिनी त्रिलोचनेन तिर्पमा नवीन मेघ मंडली निनोद्दुद्धर स्फुरत् मुहुनिशीनि नीत पद्द पंद पंद कंदर निलिंब निर्जनीर रस्तनाद कुर्ति सिंधुर कला निदाद मंदुर शिर गंधुरंतर प्रफुल्ल नील पंकज प्रपंच कालिम प्रभवलंबिकंत कंदलि रुचि प्रबद्ध कंदरं स्मरच्चिदं पुरच्चिदं भवच्चिदं मकच्चिदं गजच्चिदान्त कच्चिदं तमन्त
सच्चिदं भजे अगर्व सर्वमङ्गला कलाकदम्बमञ्जरी रसप्रवाहमाधुरी विजम्बना मधुव्रतं स्मरान्तकं पुरान्तकं भवान्तकं महान्तकं गजान्तकान्तकान्तकं तमन्तकान्तकं भजे प्रविक्रम प्रबन्भुजङ्गमश्वस विघ्नक्रम प्रस्फुरत काल भव्य दिमि 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 रङ्गतुङ्ग मङ्गलद विक्रम प्रवर्तित प्रचण्ड ताण्डव शिव द्विचत्तल्पयोर्भुजङ्गमौक्तिकश्चोर्कलस्नलस्ननुष्टयो सुभक्ति पक्ष पक्ष दुरानवीन्द्र शंशिशो प्रजामहीन्द्र हिन्मे प्रमग्रति कतदा सदा शिवं भजाम्यहम् नित्यदेव मुक्त 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 मुक्तमं ददंस दंत मंदरो विशुद्धिमेन्ति संकदं हरे गुरो सुभक्तिमाचर्यादि गागति विमोहनं गिरेदं सुशंकरस्य चिन्तमोहनं गिरेदं सुशंकरस्य चिन्तमोहनं गिरेदं सुशंकरस्य चिन्तनम् वसन विगत दुर्मदि सदा सिद्धमंजलिंद्रः विमुक्तलोललोचलोललाम्ब भागलग्नका श्रीवेदी मंत्रमुच्चरे तदा सुखी भवाम्यहम् श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता अंबिके श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता अंबिकये भुवनेश्वरी आगम वेद कलामय अखिल चराचर जननी नारायणी नागकंकण नटराज मनोदरी ज्ञान विद्येश्वरी राजराजेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता अंबिकये பலவிதமாய் உன்னை ஆடவும் பாடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் பலவிதமாய் உன்னை ஆடவும் பாடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுதும் தகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதா அம்பிகே உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உழன்று திரிந்த என்னை
உத்தமனாக்கி வைத்தாய். உயரிய பெரியோருடல் ஒன்றிட கூட்டி வைத்தாய். நிழல் என தொடர்ந்த முன்னூல் கொடுமையை நீங்க செய்தாய். நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி. நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி. துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய். துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய். தொடர்ந்த முன்மாயை நீக்கி பிறந்த பயனை தந்தாய். அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காணச் செய்தாய். அடைக்கலம் நீயே அம்மா. அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ ஸ்ரீ சக்கரராஜ ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி. ஸ்ரீலலிதாம்பிகையே. मेदिनि विश्वविनोदिनि नन्दिनुते. गिरिवरविन्द्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि विष्णुनुते. भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते. जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते. जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते. எத்தனை வருஷமா பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் பண்றீங்க? 9 years. 9 years. சூப்பரா ஆடினீங்க. எப்படி அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையும் மறக்காம அவ்வளோ ஞாபகம் வச்சிருந்தீங்க? ப்ராக்டிஸ் தான். ஓகே, இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்களா? ஓகே, சூப்பர். நம்ம எஸ்எஸ்ஆர்மா டிவிக்காக நீங்கள் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி உங்களை வந்து அவ்வளோ அழகாக ஒரு டான்ஸ் ஆடி இருந்தீங்க. சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, இன்னொரு தடவை நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்த்துடலாம். குட்டி குழந்தைங்கலேருந்து சரி பெரியவங்க வரைக்கும் சரி எல்லாருமே வந்து இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு தான் வீட்டில் வந்து அழகாக அங்கங்கே இருப்பாங்க. எல்லோரும் மேக்கப் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து படியில் எந்தெந்த பொம்மை வைக்கணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுற இந்த சிறப்பான நவராத்திரியில் வந்து இன்றைக்கி ஒரு வீட்டில் வந்து அவங்களோட பழக்க வழக்கங்களை பற்றி பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்து இப்போ இன்னொரு வீடை பார்த்துடலாமா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மன் கல்யாண சுந்தரி அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்களும் பார்த்தீங்கன்னா கொலு வச்சுருக்காங்க. இவங்ககிட்டயும் வந்து கேள்வி கேட்டுடலாமா கொலுவோட ஸ்பெஷல் பற்றி? வணக்கம்மா, உங்கள் பேர்? வணக்கம், என் பெயர் கல்யாண சுந்தரி. நாங்கள் வந்து 40 வருஷமாக கொலு வச்சுட்டு இருக்கோம். 40 வருஷமாக வச்சுட்டு இருக்கீங்க? 40 வருஷமாக. 40 வருஷமாக வைக்கிறீங்களம்மா. இன்னும் நிறைய பேர் கொலுவே வைக்காதவங்க, நவராத்திரினா என்னன்னு தெரியாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதுதான் நவராத்திரின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாரோடையும் ஒரு சகஜமாக பழகிறதுக்கு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து எல்லா சாமியோட இதுவும் இருக்கும் இதில். பிள்ளையாரில் ஆரம்பித்து கடைசியில் ஆஞ்சநேயர் வரைக்கும் எல்லா சாமியும் வைப்பாங்க. அதனால அந்த கொலுவானது எல்லாருக்கும் முதல்ல சாமியோட இது தான் ஃபஸ்ட்டு. அதில் நிறைய படிகள் இருக்குல்லம்மா, இந்த படியில் இந்த கடவுள் வைக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும்? ஃபஸ்ட்டு பிள்ளையார் வைப்போம். அடுத்தது வந்து அஷ்டலட்சுமி, அப்புறம் தசாவதாரம், அப்புறம் ராமர் செட்டு, அப்புறம் கல்யாண செட்டு, அப்புறம் கீழே வந்து பார்க்கு, இது வேறு என்ன கிரிக்கெட் விளையாட்டு, இதை எல்லாமே வைப்போம். வருஷா வருஷம் புதுசும் வாங்குவோம். புதுசும் வாங்குவோம், ஆல்ரெடி இருக்கிறதையும் சேர்த்து வைப்போம். இதில் ஒத்த படையில் வைக்கணும், ரெட்டை படையில் வைக்கணுங்கிற மாதிரி எப்பவுமே நவராத்திரியில் ஒத்த படை தான் வைக்கணும்னு சொல்கிறாங்கல்லம்மா, அது எதனாலம்மா? இல்லை, அது 5 படிங்கிறது ஒரு கணக்கு. 5 படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 7, 9 அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வைக்கிறது தான். ஃபஸ்ட்டு 5 படிங்கிறது தான் முதல் இது. ஓகேம்மா, தினமும் 9 நாளுமே வந்து என்னென்ன சிறப்பெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? 9 நாள் வந்து காலையில் ஒரு இது லலிதா சகஸ்ரநாமம் படித்து சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம், சாயந்தரம் அதேமாதிரி சுண்டல் வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். எல்லாரையும் கூப்பிட்டு
வெத்தலைப்பாக்கு கொடுத்து எல்லாருக்கும் சுண்டலும் கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். எல்லாமே பண்ணிடுறது. இப்போ யாருமே வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. புதுசாக ஒருத்தவங்க நாங்களும் வந்து நவராத்திரி கொண்டாடுறோன்னா அந்த மாதிரி கொண்டாடுறவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது அதாவது விருப்பம் இருந்தால் இதை மாதிரி படி வச்சு பண்ணலாம். இல்லை பலகையில் வச்சு முதல்ல ஒரு பொம்மை என்ன பொம்மை இருக்கோ அதை வச்சு செஞ்சு குத்து விளக்கு ஏற்றி வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். அப்புறம் 5 படி பொம்மை வாங்கினதுக்கப்புறம் இல்லை அன்றைக்கே வைக்க முடியும்னாலும் வைக்கலாம். அப்படி அது அவங்கவுங்களுடைய விருப்பம். விருப்பம் இருந்தால் ஒரு படி கண்டிப்பா முதல்ல வைக்கலாம். எடுத்தோடனே பலகையில் பலகையில் அதுக்கப்புறம் படி. படி வாங்கிட்டாங்கனாலும் வைக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பம் வச்சோம்னா அப்புறம் வரிசையாக வைக்கலாம். சரிங்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? என் பேர் செல்வராணி. உங்களுக்கு நவராத்திரியில் என்ன ரொம்ப பிடிக்கும்? இவங்க வச்சுக்கிற குழுவெல்லாம் வச்சுக்கிறாங்களே, வந்து பார்த்துட்டு போவோம். வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வைப்பீங்களா? இல்லை, எங்கள் வீட்டில் இல்லை. நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து பார்த்து 17 வருஷமாக வரோம். 17 வருஷமா? 17 வருஷமா வந்து பார்த்துட்டு போறீங்கல்ல, இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? துர்க்கை பிடிக்கும். ऐगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मर्षिणि हर्षरते त्रिभुवनवर्षिणि धरदर्शिनि धर्मगदर्शिनि हर्षरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यगवदिनि शैलसुदे. சூப்பரா பாடுனீங்கம்மா. இத்தனை வருஷமா நீங்க ஒரு வருஷம் நவராத்திரி வைக்கும் போது பாட்டும் பாடுவீங்களா? இது எல்லாமே சாமி பாட்டு தான். சாமி பாட்டு புக்கு வச்சு டெய்லி லலிதா சகஸ்ரநாமம் படிப்போம், விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாமே படிப்போம் சாமிகிட்ட உட்காந்து. சரிங்கம்மா. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த வீட்டை பார்த்தாச்சு. அதே மாதிரி தொடர்ந்து அடுத்து இன்னொரு வீடையும் பார்த்துடலாமா? இதுக்கு முன்னாடி 2 வீட்டில் பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷலுக்கு கொழுவை பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போ 3ஆவதாக பார்த்தீங்கன்னா கலாவதி அவங்களோட வீட்டில் இருக்கோம். ஸோ இந்த வீட்லேயும் கொழுக்கான ஸ்பெஷலை கேட்டுடலாமா? வணக்கம்மா, உங்கள் பேர்? காந்தம்மா. கலாவதி. கலாவதி. எத்தனை வருஷமா கொலு வச்சுட்டு இருக்கீங்கம்மா? 35 வருஷமாக வச்சுருக்கோம். 35 வருஷமா. உங்களுக்கு நவராத்திரியில் தெரிஞ்ச விஷயங்களை பற்றி சொல்கிறீங்களா? நவராத்திரினா இந்த 9 நாள் பூஜை பண்ணுவோம். வீட்டுக்காரவங்களுக்கு சுமங்கலிங்களுக்கெல்லாம் வெத்தலைப்பாக்கு பழம் கொடுத்து எங்களால் முடிஞ்ச gift கொடுத்து பண்ணுவோம். உங்களுக்கு நவராத்திரியில் பிடிச்ச விஷயம் எதுமா? பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது முதல்ல துர்கை, அதுக்கப்புறம் 3 நாள் லக்ஷ்மி, அதுக்கப்புறம் சரஸ்வதி. 9 நாளும் நாங்கள் நல்லா இதுவாக ஞாபகமாக பண்ணுவோம். அவ்வளோதான். வரவங்களுக்கு கூப்பிட்டு ஏதோ சுண்டல் பண்ணி கொடுத்துட்டு இது பண்ணி இப்போ கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு பண்ணுவோம். அது ஒரு வருஷமே புதுசாக நீங்கள் வந்து சிலைகள் எல்லாம் வாங்குவீங்களா? பொம்மை வாங்கியிருக்கு. ஒவ்வொன்றும் வாங்குவோம். இந்த வருஷம் திருவண்ணாமலை கிரிவல செட்டும் மீனாட்சி அம்மன் பொம்மையும் வாங்கினோம். அது புதுசாக வாங்கி புதுசாக வாங்கியிருக்கோம். அது எப்படிமா வருஷம் உனக்கு கண்டிப்பாக புதுசாக வாங்கணுமா இல்லை நம்மளை பொறுத்து தானா? அப்படி கிடையாது, எங்களோட ஒரு ஆசைக்காக நாங்கள் வாங்குகிறோம். கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழும் மயிலே கதம்பவன கோயிலே மாதவர் போற்றும் எழிலே பதமலர்தனை பணிந்தோமே அங்கையர்கண்ணியே.
கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. வான்மதி சூடிய கணவன் சக்கேசருடன் மாணிக்க தேரினில் மரகத பாவை வந்தாள். வான்மதி சூடிய கணவன் சக்கேசருடன் வைரமுடி மின்னிட மரகத பாவை வந்தாள். வானவர் பூமாரி பொழிந்திடவே தேவகானமும் ஒலித்திட தேவி வந்தாள் மீனாட்சி வந்தாள். இந்த வீட்டோட குட்டி ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்காக பாட்டு பாடி காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பாடுறாங்கன்னு கேட்டுருவோமா? गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः ज्ञानानन्दमयं देवं सहस्रलतापदं सहस्रपाणं सहस्रमस्मये स्वस्मै नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धे भवने सदा. ओडी 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 उरुकरद्द ज्योतिये नाडी 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 नास्तानंद ज्योतिये नाडी 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 नास्तानंद ज्योतिये नाडी 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 नास्तानंद ज्योतिये. रडाप शिवाय ओ रडाप शिवाय रडाप शिवाय ओ रडाप शिवाय रडाप शिवाय ओ रडाप शिवाय रडाप शिवाय ओ रडाप शिवाय. மழலை குரல்ல பேசி கேட்டிருப்பீங்க. அழகா மழலை குரல்ல பாடி இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகா குட்டி ஏஞ்சல் பாடியிருந்தாங்க. இன்னைக்கு மொத்தமா 3 வீட்டில் பார்த்தீங்கன்னா கொலு பார்த்துருந்தோம். இந்த நவராத்திரி ஸ்பெஷல் இதோட உங்களுக்கு எண்ட் ஆகல. இன்னும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் வந்து கொலுவோட சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தது மூலியமா நவராத்திரினா என்ன, அதில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சிறப்பை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த சிறப்பை தெரிஞ்சுட்டு மட்டும் இல்லாமல் நீங்களும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அழகான ஒரு கொலு வச்சு எல்லா சந்தோஷமும் உங்கள் வீட்டுக்கும் வரட்டும். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இந்த இடத்துல முடிச்சுட்டு திருப்பி உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் நிரஞ்சனா.